வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவின் அரசியலே முடிந்ததா? பரபரப்பு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதிமுகவின் அரசியலே முடிந்ததா? என்ன ப்ரோ சொல்றீங்க, உண்மையாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியலே அதிமுகவை எடப்பாடியை நம்பித்தான் இருக்கிறது. நான் தான் நேற்று சொன்னேன்னு, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்ற மாதிரி அதிமுகவின் அரசியலே கேள்விக்குறியாகி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நடக்க போகின்றவை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அலசிக்கொண்டு மாற்றத்தை நோக்கிய நகர்வுகள் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தன்னுடைய வெற்றிகள் பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சந்தேகங்கள் என்பது இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் அரசியலே முடிவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதிமுகவின் அரசியலே முடிந்து அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதிமுகவின் அரசியல் நகர்வுகள் எதனை நோக்கிய நிகழ்வை பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. இங்கு இருக்கிறதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக 2, 3, 4, 5, 6 அணிகளாக தற்போது பிரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும், வேறு வழிகள் என்பதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியலே பார்த்தீங்கன்னா முடிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் அரசியல் என்பது நிறைய மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் இட்டார் மிஸ் ஆக, ஓகேங்களா, யாருக்கு மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கத்தான் வேண்டும் நண்பர்களே. அதிமுகவின் அரசியல் முடிவுகள் யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு மிகவும் பாதகமாகவும் நகரப்போகிறது அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. அதிமுகவின் அரசியல் யார் கையில் சிக்கப் போகிறது என்பதும் இங்கு ஒரு புதிய திருப்பமாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தொடர்ந்து இணைந்து இருப்போம். நன்றி.